லவ் மேரேஜா மேம்? அரேஞ்ச் மேரேஜ் தான்ப்பா. எல்லாருமே இப்படிதான் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாலும் எனக்கும் தெரியல. ஃபேமிலியோட எந்த இதையும் கொண்டு வந்து சாட்டை திணிக்க மாட்டான். எங்கள் அம்மா வீடு, அப்பா வீடு எல்லா சைட்லையும் நானே ஃபேஸ் பண்ணிப்பேன். மாமனார் வீட்லேயும் நானே ஃபேஸ் பண்ணிப்பேன். இவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராமல் இவங்க வேலையை கரெக்டாக செஞ்சால் போதுன்ற நிலைமைக்கு நான் வந்துடுவேன். பசங்கன்னா சின்னவன்லாம் பெரியவன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் கூட கண்ணு முடிச்சு நான் அவங்கள பார்க்க வேண்டியதே கிடையாது. ஜுரம் வந்ததுன்னா அதுக்கு நானே ரெடி ஆகிடுவேன். தலைமாட்டிலே ஃப்ளாஸ்கில் தண்ணி, அந்த மருந்து எல்லாத்தையும் வச்சுப்பேன். டார்ச் முதற்கொண்டு அடிச்சுப்பேன். எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அசந்து தூங்கிடுவோமோன்ற பயத்தில் என்ன பண்ணுவோம், கையை வந்து அணைச்சி பிடிச்சிப்போம்ல, அணைச்சி பிடிச்சிட்டே படுத்துருப்போம். அந்த சூடு இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அப்போ எழுந்திரிச்சு உட்காந்து மருந்து கொடுத்துட்டு தலை ஆட்டி தூங்க வச்சுருவேன். அதேமாதிரி நான் தொந்தரவே பண்ண மாட்டேன் இவங்களை. இல்லைப்பா, தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லுது, நான் தொந்தரவு பண்ணுவேன். அவங்க சரியாக சாப்பிட்டு தூங்குறதே எனக்கு பெரிய விஷயமா தோணுப்பா. நாங்கள் எல்லாமே ஒரு 10 மணி ஆனால் தூங்கிடுவோம்ப்பா. அவங்க லைட்டை போட்டு 12 மணி வரைக்கும் படிப்பாங்கப்பா. 12, 12:30, 1 கூட ஆகும். சம்டைம்ஸ் 1 மணி ஆகிடும். திரும்ப கரெக்டாக ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சா தான் அவங்க வந்து ரெடி ஆகிட்டு டியூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பி போக முடியும். 5:30க்கெலாம் ஷார்ப்பாக ரெடி ஆகிடுவாங்கப்பா. ஒரு 5 o'clockலாம் எழுந்திருவாங்க. 5:30க்கு ரெடி ஆகி வெளிலே போயிடுவாங்க. எனக்கே தெரியாது. பூட்டி சாவி உள்ளத்துக்கு போட்டு போயிடுவாங்க. எத்தனை வயசுல நம்ம கல்யாணம் ஆச்சு சாருக்கு? எத்தனை வயசு? எனக்கு 25, அதுக்கு 23. 2 சர்ப்ரைஸ்லாம் கேட்டு வாங்கினப்பா. ஒரே ஒருத்தர் கேட்டு வாங்கினப்பா சர்ப்ரைஸை. என்னப்பா பர்த்டே கூட இல்லையா, ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தம் அவர் ஒரு டம்மி பீஸ். இல்லை, உண்மையாகவே நைட்டு நேரத்தில் அதை சொல்லுது, சில விஷயம் சொல்ல விட்டுருச்சு. என்ன கேட்டிங்கன்னா, நைட்டு நேரத்தில் பையன் உடம்பு முடியலன்னு அழுவான். நான் திட்டுவேன். காலைல எழுந்துச்சி யார் வேலையை பார்க்குறது, சத்தம் போட்டிருந்தா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நமக்கு தப்பாக தெரியுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விகரஸாக இருப்பேன். அது ஒன்றுமே சொல்லாது. அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்து ரூமுக்கு போய்டும், இல்லைன்னா பக்கத்தில் அந்தாண்ட போய்டும். நான் படுத்துருவேன். இப்படி நான் நினைப்பேன், என்னடா இவ்வளோ வன்முறையாகவும் இப்படிலாம் இருந்திருக்கமேன்னு சொல்லிட்டு நான் நிறைய நேரம் எனக்கே தோணும். எங்கள் வீட்டில் மழை பெஞ்சால் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். தார்பாயை விரிப்பேன். தார்பாய்க்கு மேலே பாயை போடுவேன். பாய்க்கு மேலே பெட்ஷீட்டை விரிப்பேன். பெட்ஷீட்டுக்கு மேலே ஒரு வேட்டியை போட்டு அதை கிளிப்பு மாட்டினா அப்படி கீழேருந்து தண்ணி வரும், ஊறும், திப்பு திப்பாக வரும். அடுத்தது கொசுவலையை கட்டி கொசுவலைக்கு மேலே வேட்டியை போட்டு கிளிப்பு போட்டுருவோம். ஏன்னா மேலேருந்து சாரெல்லாம் கீழே பனி கொட்டும், சாரெல்லாம் அடிக்கும்ப்பா. இது ஒரு பக்கம் பிரச்சனைனா, இந்த மழை இல்லாமல் காற்றடிக்கிற நேரத்தில் மேலேருந்து அப்படியே வந்து தூசி கொட்டும். சும்மா ஒரு மணி நேரம் படுத்துருக்கோம், இல்லை 1/2 மணி நேரம் படுத்துருக்கோன்னா மூக்கெல்லாம் எரியும் எனக்கு. இதேமாரி அது எல்லாமே எங்கள் வீட்டில் சுருட்டு கம்பெனின்றதுனால அந்த புகையில மூட்டை வீட்டில் தான் அடிக்கிருக்கும். அந்த புகையில வாடை உள்ளே போய் மூக்கை எரியும், சாயந்தரம் ஜுரம் வந்துடும். அப்போ நமக்கு ஒரு இனம் புரியாத வெறுப்பு, என்னடா அது. அப்போ எப்படியா முன்னேறி தான் ஆகணும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியும். இது கிடைக்கல, அது கிடைக்கல, என்ன கிடைக்குது நமக்கு தெரிஞ்சது. ரைட்டு, நல்லா பாடம் நடத்துகிறோம், எல்லா பயிலும் நம்ம பேச்சை கேட்குறான், ரைட்டு விடு. இதை தவிர வேறு எந்த சிந்தனையுமே வச்சதில்லை. உண்மையிலே ஒரு அரக்கத்தனமாக தான். அதுவும் ஆனால் அதில் என்ன கூத்துனுங்கன்னா, 6 வருஷம் தான் டியூஷன் சென்டர் நடத்திருக்கேன். 6 வருஷம் தான். 7வது வருஷம்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அப்போ அது வந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுருக்கோம். நீ இந்த வேலையை தான் செய்யணும், நான் அதை செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் எதுவுமே. மீன்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்கப்பா. ஆமாம், மீன் கட் பண்ணுறதுல வேறு எதுவும் செய்ய மாட்டேன். அதெல்லாம் இல்லை, இல்லை அப்படி இல்லை. இந்த வேலையை நீ தான் செய்யணும், இந்த வேலையை நான் செய்யணும். அதாவது என்னை பொறுத்தவரையும் ஜென்ஸையை வந்து லேடிஸும் ஈக்குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணணும். இந்த வேலையை தான் நான் செய்வேன் அப்படின்னு அவங்களும் சொல்லக்கூடாது, நாமளும் சொல்லக்கூடாது. அந்த இடம் வந்துட்டாலே சிக்கல் தான். அந்த மாதிரி இருந்தாலே இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, பெரிய வசதி வாய்ப்போட பொண்ணை கொண்டு போய் ஒரு பையன்கிட்ட கொடுக்குறாங்க, அங்கே இவங்களுக்கு என்ன வேலை இருக்கும்? வசதி வாய்ப்போட இப்போ உட்காந்துட்டு அங்கே என்ன உனக்கு வேலை இருக்கும்? கஷ்டப்படுற இடத்துல போனால் தான் நாம் அங்கே யாருன்னு ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இடையில மாருதி நகரில் வாடகை வீட்டில் இருக்கும். குறைச்சலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 70-80 பவுன் இருக்கும். அன்றைக்கி எல்லாமே அவ்வளோ போட்டிருந்தது. இந்த பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க, வேணும்னு கேட்டாங்க, அப்படியே கழட்டி கொடுத்தாங்க. இதேமாரி நிறைய நேரங்களில் எல்லாத்தையும் கொடுத்துருக்காப்புல. கன்வின்ஸே பண்ண வேணாமா உங்களை? கேட்டோன்னே கொடுத்துருவீங்களா? கேட்டோன்னே கொடுத்துருவோம்ப்பா. நமக்கு இப்போ தேவையானது சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், அது போதும். அதனால் நான் அதை பெருசாக யோசனை பண்ணலப்பா. எதுவாக இருந்தால் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஆமாப்பா, ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஒரு நாளுமே இல்லை, வீட்டுக்காரர் தான் முக்கியம். ஏன்னா இவ்வளோ முரட்டு சுகமாக இருக்கிறோம், போகிறோம் வர்றோம், அது எப்படி இவ்வளோ நாள் நம்ம கூட சகிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு கோவம் வரும். பட்டு எவ்வளோ தான் வேலையை சின்சியராக பண்ணாலும், அதுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தாலும், அதாவது இது வேணும்னு என்கிட்ட கேட்குற அளவுக்கு நடந்துக்க மாட்டேன். எல்லாமே செஞ்சுருவேன் நான். அது கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுருப்போம். அது வேறு இருந்தாலும் நினைப்பேன் நிறைய நேரத்தில். அப்போ தான் ஒரு நாள் இப்போ இங்கே நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு சொன்னிச்சு, நீ ஏன் வீட்டுக்காரராக பார்க்குற, குழந்தை இன்னொரு குழந்தையா பாரு, உனக்கு கோவம் வராதுன்னுச்சு. ஓஹோ, வீட்டுக்காரரா பார்த்தா கோவம் வரதாமா செய்யும். வீட்டுக்காரர் இன்னொரு பிள்ளையா பார்த்தா அப்படிப்பா கோவம் வரும்.
வராது. வேற லெவலாக இருக்க. உண்மையாகவே அதுதான். வீட்டுக்கு அதாவது அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்கன்ற மாதிரி சண்டை நான் தான் போடுவேன்னா அது என்கிட்ட சண்டையே போடாது எப்போதுமே. கோவம் விட்டா நான் தான் சத்தம் போடுவேன், நான் தான் பேசாமல் இருப்பேன். அதுவும் வந்து பேசும், சாப்பிட வைக்கும், நீங்கள் சாப்பிடுங்கன்னு அது எப்போதும் போல் நடந்துக்குவான். 3 பையனா மேம்? உங்களோட பாதி சக்ஸஸே இப்போ நான் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க தான் போல. இல்லை முழுசாவே காரணம் அதுதான்.